எம்எல்ஏவாவே வாழ்ந்துட்டு இருக்காருல தாவைக்காவை சார்ந்த டாக்டர் பல் டாக்டர் பிரபு படிச்சது பல் டாக்டருக்கு, வச்சுக்கிற கிளினிக்கு பல் டாக்டர் கிளினிக்கு, டெண்டல் கிளினிக்கு. ஆனா பாக்குறது போனா ஹார்ட் ப்ராப்ளமா பாப்பாப்ல, கிட்னியில ஸ்டோன் இருக்கா பாப்பாப்ல, லிவர் ஃபெயிலியரா பாப்பாப்ல, கேன்சரா பாப்பாப்ல, எல்லாமே தெரிஞ்சக்கூடிய டாக்டர் டாக்டர் சகலகலா டாக்டர் டாக்டர் சகஜாலம் அறிஞ்ச டாக்டர் அப்படின்னு அந்த மாதிரியான டாக்டர் நம்ம டாக்டர் பிரபு அவர்கள் தவறு செய்யறாருன்னா நீ அதை சுட்டிக்காட்டி பேசு. இல்ல வேற ஏதாவது கொள்கை ரீதியா ஏதாவது தப்பா பேசிட்டாரா அதை சுட்டிக்காட்டி பேசு. இல்ல தவறான ஒரு சட்ட விரோதமான செயல்களில் ஈடுபட்டுட்டாரா அதை சுட்டிக்காட்டி பேசு. அதை விட்டுட்டு படிப்பை சுட்டிக்காட்டி கேவலப்படுத்துற வகையில பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அப்படி ஒரு பேசிதான் நீ மீடியால வருமானம் சம்பாதிச்சே ஆகணுமா? அப்படி சம்பாதிச்சுதான் உங்க குடும்பம் சாப்பிட்டே ஆகணுமா? இல்ல அப்படி சம்பாதிச்சுதான் இல்ல அந்த அரசியல்ல பேரும் புகழும் சம்பாதிக்கணுமா? இல்ல இவ்வளவு கீழ்த்தரமாக பேசிதான் உனக்கான வியூவர்ஸ் ஏத்திக்கணுமா? தேவையில்லை அப்படிப்பட்டது. சீமான் பாத்தீங்கன்னா எல்லா மருத்துவ இதுக்கும் பாத்தீங்கன்னா வாழ்த்து சொல்றார். எந்த மருத்துவர் பல் மருத்துவ இது வந்தாலும் சரி, டாக்டர்ஸ் டே வந்தாலும் சரி, இல்ல ஏன்முறை மருத்துவர்களுக்கான பிசியோதெரபி மருத்துவர்களுக்கான அந்த நாள் வந்தாலும் சரி, முதல் ஆளா அவர்களை வாழ்த்தி அந்தந்த துறையில இருக்கக்கூடிய நல்லதுகளையும் இதையும் உயர்த்தி பேசி வாழ்த்து கொடுக்கறது சீமான். உடனே தம்பி கீழே தரமா இதே மாதிரி அதே துறையை தாழ்த்தி பேசுறது சீமானுடைய தம்பிகள் சாட்டை துறை முருகன். எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு காம்பினேஷனா இல்ல? அண்ணன் வாழ்த்துவாரா ஒரு தூத்துவாராம்.